ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆந்திராவில் புயல் அப்படிங்கிறனால சென்னையில் வெதர் வேறு லெவலில் இருந்தது. லைட்டாக மழை பெய்யுது எங்கள் ஏரியாவில். ஸோ காலையில் நான் எந்திரிச்சாச்சு. இவன் பாருங்கள் இன்னும் எந்திரிச்சு வர மனசில்லை போல். சிட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்கான். டெட் அந்த பால்கனியில் போய் இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பக்கமாக தலையை விட்டு இடையே விழுந்துராதரான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி க்ளீனிங் வேலை பார்த்துடலாம் அப்படின்னு கைப்புள்ள வந்து அதையும் OLXில் போட்டு விற்றாச்சு. தீபாவளி இதில் புதுசாக ஒன்று வாங்கி தந்திருக்காரு. குப்பையெல்லாம் அதிலே கலெக்ட் ஆகிற மாதிரி. நாளைக்கு தான் டெலிவரி. ஸோ அதனால தொடப்பக்கத்துக்கு பதிலாக ஃபுல்லுமே டைசன் வச்சு இது பண்ணிடுறது. முடி நிறையா இருக்கும் இல்லையா, தொடப்போனால் கொஞ்சம் இன்னும் குடிஞ்சு பிறக்கணும். இதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படியே கார்ட்லெஸ் அப்படிங்கிறனால ஈஸியாக வீடு ஃபுல்லுமே இதை வச்சே க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ படம் ஒன்று பார்த்தேன், சக்தி திருமகன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனி மூவி. எனக்கு பர்சனலாக விஜய் ஆண்டனியோட மூவிஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பொலிட்டிக்கல் ஸ்டோரி சூப்பராக இருக்குது, கட்டாயமாக பாருங்கள். நல்லா இருந்தது படம். ஸோ இப்போ இருக்க அரசியல் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு அதெல்லாம் புட்டு வச்சா மாதிரி இருக்குது. நம்ம தெரியாத சில விஷயங்களுமே கூட இருக்கும். எப்படி படம் ரிலீஸ் ஆக விட்டாங்கன்னு தெரில. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி படம் எடுத்தாலும் பிடிக்காது. பட் ரொம்ப நல்லா இருக்குது. நான் எல்லா படமுமே பார்த்துருவேன். விஜய் ஆண்டனி மூவின்னா யோசிக்காமல் பார்த்துருவேன். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இவ்வளோ முடி தூசி எல்லாம் இருந்தது. எல்லா ரூம்லேயும் போட்டுட்டேன். எல்லா பெட்ரூம் கிச்சன் எல்லாமே போட்டாச்சு. நைட்டே வந்து மிஷின் போட்டு விட்டுருந்தேன் தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஸோ காலைல எழுந்ததும் காய வச்சிடலாம் அப்படின்னு கடகடன்னு துணியவும் காய வச்சிட போகிறேன். எனக்கு வந்து நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதமாகவே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. வீடியோ ஒரு 3 நிமிஷம் வீடியோ அப்லோட் ஆகணும்னா கிட்டத்தட்ட 18-19 மணி நேரம் ஆகிடுது. இந்த வீடியோ இன்றைக்கி தான் எடுத்தேன். இன்றைக்கே ஈவினிங் போஸ்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் நெட்வொர்க் சரியில்லாதனால நேற்றுமே பார்த்திங்கன்னா வீடியோ 4 மணிக்கு தான் வந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ டைம் ஆகுது. ஏதோ சரி பண்ணுறேன்னு சொன்னாங்க ஏர்டெல், ஆனால் ஒழுங்காக இல்லை. ஸோ அதனால் இது வந்து இன்றைக்கி போட முடியல. உங்களுக்கு நெக்ஸ்ட் டே தான் வருது. மாவு பிசைஞ்சிட்டு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஷாக் ஷூக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். இந்த பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2 பேருக்கு வந்து மாவு பிசைறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நகத்தில் கையிலெல்லாம் மாவு இல்லை ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி, எண்ணெய் வேணும்னாலும் எண்ணெய் சேர்த்துப்பேன். கொஞ்சமாக உப்பு, ஓமம் சேர்த்துட்டு 1 கப்பு தண்ணிக்கு 2 கப்பு மாவு போட்டுட்டு பிசைஞ்சிட்டேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு போய் நம்ம சைட் டிஷ் பண்ணுறதுக்குள்ளே நல்லா ஊறி நம்ம சப்பாத்தி போடுறப்ப நல்லா சாஃப்டாகவே வரும். 2 பேருக்கு தான் சரியாக இருக்கும். ஒரு 6-7 சப்பாத்தி வர்ற அளவுக்கு இதில் மாவு செய்ய முடியும். அதுக்கு மேலேனா இது சரிப்பட்டு வராது. ஸோ நிறைய வைரலாக போட்டிருந்தாங்க கொஞ்சம் பேர், அதனால் பார்த்துட்டு வாங்கினேன். பட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது வாங்கினதுலேருந்து இப்போ அதில் தான் யூஸ் பண்ணுறேன். நாட் மட்டும் கொஞ்சம் டைட்டாக போட்டேன்னா அந்த மாவு வெளியில் வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் காட்டினப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக ட்ரை மாவெல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அதை நல்லா டைட்டாக போட்டுறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ மாவு பிசைஞ்சாச்சு இருக்கட்டும். இப்போ வந்து சைட் டிஷ் ரெடி பண்ணலாம். டெட்டு பாருங்கள் நல்லா தூங்குறானுங்க. மத்தியானம் 2 மணிக்கு மேலே தான் காலையில் சாப்பாடே கேட்பானுங்க 2 பேரும். அது வரைக்கும் படுத்து தூங்க வேண்டியது. என்ன தான் வேலை செய்கிறாங்களோ தெரியல, அவ்வளோ டயர்டாக இருப்பானுங்க 2 பேரும். எங்கள் சிட்டுக்கு முடி வட்டி வளர்ந்து இப்போ தான் அண்ணும் சொல்லுவாள், க்யூட் ஃபேஸில் இருக்கான் மம்மி இப்போ அப்படின்னு. பாருங்களேன் செம்ம க்யூட்டாக இருக்கும். பிடிச்சி நல்லா அமுக்கி நசக்கணும் போல் இருக்கும். சிட்டை பார்த்தா ஓடிடுவான் அப்படியே நம்ம கொஞ்சம் அதுக்கு கூப்பிட்டோம் அப்படின்னா. ஸோ சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை வந்து பொடியாக கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டியோண்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் கேப்சிகம் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். நல்லா மெலீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். குட்டி உருளைக்கிழங்கு அப்படிங்கிறனால நடுவில்லாம் இது பண்ணாமல் அப்படியே ஸ்லைஸாக இந்த மாதிரி மெலீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பேன் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது சாதத்து கூட வச்சு சாப்பிடவே நல்லா தான் இருக்கும். முட்டை இது மாதிரி தான், ஆனால் போட்டு கலக்கலாம் வேண்டாம் முட்டையை. ஸோ வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் பார்த்திங்களா. கொஞ்சம் நல்லா வதங்கணும். உருளைக்கிழங்குமே கூட வேகணும். டக்குன்னு வெந்துடும் நம்ம மெலீஸாக சீவிருக்கனால. ஸோ நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு விட்டுடலாம். அது வேகிற டைமில் தக்காளி 2 எடுத்திருக்கேன். இதையும் வந்து நல்லா மெலீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறது. ஆக்சுவலாக 8:30 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பேன். எந்திரிச்சு பல் விளக்கிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்குறது. ஸோ பாருங்கள் தக்காளி கட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே இதுவும் நல்லா வதங்கிருச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதுவுமே பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கொஞ்சம் கரைஞ்சி வேகும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுறேன். ஸோ பாருங்கள் இப்போது தக்காளி நல்லா வெந்துருச்சு. மசாலாலாம் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள்,
மல்லித்தூள், கரம் மசாலா, பெப்பர் பொடி கொஞ்சம், இந்த மசாலா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா அது மாதிரி ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சிம்பிளாக இந்த மசாலா எல்லாம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்தேன், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்தேன். நார்மல் மிளகாத்தூள் சேர்க்கல, ரொம்ப காரமாக இருக்கணும். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ அவ்வளோதான் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாம். இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வேக விடணும். அதுக்கப்புறமா தான் முட்டை சேர்க்கணும். ஸோ கரியாத அளவுக்கு நல்லா பார்த்து வதக்கிடணும். கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள், நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி பச்சை மணம் போனதுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கலந்துட்டு மூடி போட்டுடலாம். இது நல்லா தளன்னு கொதித்து வரட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை தாளிக்கிறப்ப சேர்க்கல, பொடியாகவே கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா பறக்கையெல்லாம் எடுத்து வைக்க மாட்டோம், அப்படியே சாப்பிட்ருவோம். அதனால் ஸோ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு முட்டையை அப்படியே தள்ளி ஊற்றிடலாம். இந்த மாதிரி கலக்கெல்லாம் வேண்டாம். மேலே பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா சிம்லேயே ஒரு 4-5 நிமிஷம் வச்சு விட்டுறணும். நல்லா இது வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஷாக்ஷூக்கா ரெடி. ஸோ மாவு பாருங்கள், பிசைஞ்சு வச்சது நல்லா ஊறிடுச்சு. ஸோ உள்ளே கொஞ்சம் எண்ணெய் வச்சு பரோட்டாவாக பராத்தாவாக தேய்க்க போகிறேன். ஆயில் நடுவில் வச்சு செய்வோம் இல்லையா, ஸ்கொயராக பாக்ஸ் பரோட்டா மாதிரி தான் செய்ய போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள், மஞ்சக்கரு வெள்ளைக்கரு எல்லாமே. இதை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு தோசைக்கல்ல வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ட்ரை மாவு பண்ணிவிட்டு முதல்ல ரவுண்டாக தேய்ச்சிட்டு கொஞ்சம் நடுவில் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு கூட தெளிச்சிக்கலாம். ஸோ இப்போ எதாவது திருப்ப இந்த மாதிரி மடக்கி பாக்ஸ் மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா லேயராக சாஃப்டாக இருக்கும். முக்கோணமாகவும் மடிச்சிக்கலாம், இந்த மாதிரி பாக்ஸாகவும் மடிச்சிக்கலாம். சீனி பரோட்டா கூட இந்த மாதிரி தான் செய்வேன். உள்ள சீனி வச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சோன்னா வெளியில் வராது. ஸோ அதை எப்போயாவது செய்கிறப்ப காட்டுறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், கல் காஞ்சிச்சு, போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஸோ அவருக்கு ஒரு 3, எனக்கு ஒரு 2 பரோட்டா பண்ணேன் அப்படின்னா வேலை முடிஞ்சது. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நேற்று வச்ச சாதம், புளிக்குழம்பு, அப்புறம் என்னது பண்ணியிருந்தேன், சுரக்காய் கூட்டு, முட்டைக்கோஸ் பொரியல் எல்லாமே இருக்குது. அதனால் இன்றைக்கி லஞ்சு பண்ண வேண்டியதில்லை, சாதமும் இருக்கனால மற்ற க்ளீனிங் வேலையும் முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா, நாளைக்கு வந்து புது இது வந்துடும் கைப்புள்ள. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இதில் போட்டேன். அது வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். அது வந்து தீபாவளி சேலில் வாங்கினாங்க. இதையும் OLXில் போட்டு கொடுத்தாச்சு. ஏற்கனவே இருந்த கைப்புள்ளைய. சோஃபாவும் ஆர்டர் போட்டாச்சு, அது வந்து வர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம ஷாக்ஷூக்கா ரெடி. அவ்வளோதான், அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதை கொண்டே ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு எனக்கும் தேவையானதை செஞ்சு எடுத்துகிட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். மிராஜ்னு ஒரு படம் பார்த்தேன், த்ரில்லர், மலையாள படம். அதுவுமே நல்லா இருந்தது. சக்தி திருமகனும் நல்லா இருந்தது, மிராஜும் நல்லா இருந்தது. ரெண்டுமே பாருங்கள். மிராஜ் வந்து எதில் பார்த்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, நான் பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன். ஸோ கடகடன்னு பாக்கி சப்பாத்தியை போட்டு எடுத்துக்கலாம். கீழே உட்காந்து எந்திரிக்கிறதுமே இப்போ நல்லா தான் இருக்குது. ஃபுல் டே டைமில் ரூம்க்கே போகிறதில்ல, நான் டிவியை போட்டுட்டு அங்கே கீழே உட்காந்து எந்திரிக்கிறது. ஆனால் என்ன கொஞ்சமாக முதுகு வலிக்குது. ஹஸ்பண்ட் வந்து கிண்டல் பண்ணார். நான் இதெல்லாம் முடிச்சுட்டு எடிட் பண்ண உட்காந்துருந்தேன்னா வந்து வீடியோ எடுத்துகிட்டு சொன்னார், பாரு நீயும் சிகரெட்டும் இப்படி கீழே உட்காந்துருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நக்கல் வேறு. ஸோ நான் அதையும் இந்த லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். வேலை முடிச்சுட்டு உட்காந்து எடிட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு இந்த வீடு டூரெல்லாம் காட்டுவாங்க இல்லையா, அந்த வீடியோ பார்ப்பேன். கமான் எவ்ரிபடின்னு ஒரு மலையாள சேனல். ஸோ இது வந்து பார்ப்பேன். டிசைனாக வீடெல்லாம் காட்டுவாங்க. பாருங்கள், டெட்டு படுத்து உருண்டுட்டுருக்கான். உட்காந்து எடிட் பண்ணதை அவர் தான் எடுத்தார், ஹஸ்பண்ட் தான். இதுக்கு ஒரு கிண்டல் வேற, சோஃபா வாங்காமல் இப்படியே விட்டுறேன், கீழே உட்காந்து எந்திரின்னு சொல்லிட்டு இருந்தார். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.